ராகவ் தான் தப்பு செஞ்சாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் வந்து அவருக்கு தண்டனை அறிவிக்க போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அபி அங்கே வராங்க. அபி வந்து என்கிட்ட இருக்க ஆதாரத்தை பாருங்கள், ராகவ் வந்து குற்றவாளி கிடையாது, அவர் நிரபராதி, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த வீடியோவில் இருக்கிற மித்ரன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணது, அவரே ஒத்துக்கினாரு, நீங்கள் பாருங்கள் அப்படின்னோடனே அவர் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டுருக்காரு. அதில் இந்த மாதிரி நான் முதல்ல வந்து ராகவ் கம்பெனி வேணும்னே தான் போனேன், பேக் தான் என்னை அமுச்சு விட்டாரு, எப்படியாவது அவங்க பிஸ்னஸை வந்து கெடுக்கணும், அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து பட்டனில் இந்த மாதிரி தவறான பொருளை வச்சு அனுப்ப சொன்னார். அதன்படி நான் வந்து அவங்களுக்கு ஆர்டர்லாம் அனுப்பிச்சிட்டேன். மற்றபடி வந்து இதுக்கும் எக்காரணம் கொண்டும் வந்து சம்மந்தமே கிடையாது ராகவுக்கும். அதனால் தயவுசெய்து வந்து நீங்கள் ராகவ் வந்து எல்லாருமே வந்து தப்பாக நினைக்காதீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முழு காரணம் பேக் தான். பேக் கூட சேர்ந்து நான் இந்த தப்பாக பண்ணேன். அதனால தான் இன்றைக்கி என் பொண்ணு வந்து எந்த நிலைமையில் இருக்கானே தெரியல. பேக் என் பொண்ணு எதையோ பண்ணிட்டான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தயவுசெய்து நான் சொன்னதை எடுத்துக்கோங்க. இந்த ராகவ் சாருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர், இது எல்லாத்துக்கும் காரணம் பேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு அப்படியே மயங்கிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து மேலே போயிட்டாரு, அவர் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஆகாஷ். உடனே வந்து சரி இதை உடனே எடுத்துகிட்டு போ அபி, நான் ஆக வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் பார்க்குறேன் அப்படின்னோடனே கோர்ட்டுக்கு அபி எடுத்துகிட்டு வராங்க. இதுதான் மேடம் நடந்தது, தயவுசெய்து ராகவ் மேலே எந்த தப்பும் இல்லை, அவரை விடுவிச்சிடுங்க, இதை வந்து சாட்சி எடுத்துக்கோங்க அப்படின்னோடனே யாரோ ஒருத்தர் வந்து சொன்னதெல்லாம் எடுத்துக்க முடியாது, நீங்கள் வந்து வேணும்னே வந்து அவரை வந்து துன்புறுத்தி வந்து பேச வச்சுருக்கலாம், அதனால் அது எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாதிடுறாங்க எதிர் ஆப்போசிட்டில் இருக்கவங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராகவ் எல்லாருமே வந்து முழிக்கிறாங்க. அப்போ வந்து ஜட்ஜ் வந்து சொல்லிடுறாங்க, இந்த சாட்சியெல்லாம் எடுத்துக்க முடியாது, அதனால் வந்து இது ராகவ் வந்து உண்மையிலே தப்பு இருக்குது, நீங்கள் வந்து சாட்சி எடுத்துகிட்டு வரல சரியான சாட்சியை, அதனால் எந்த ஆதாரமும் அவருக்கு வந்து இல்லை அவருக்கு சப்போர்ட்டாக, அதனால் அவரை நாங்கள் தண்டனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க போகிறாங்க மறுபடியும். அதே டைமில் கரெக்டாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரல் கேட்குது. பார்த்தா அங்கே வராங்க மித்ரனோட ஒரு பொண்ணு, ரொம்ப வந்து அலங்கோலமாக வந்து நிற்கிறாங்க. பார்த்து எல்லாம் அதிர்ச்சியோட என்னமாச்சு உனக்கு அப்படின்னோடனே, நான் ரொம்ப தப்பிச்சு வந்திருக்கேங்க, நான் தான் மித்ரனோட பொண்ணு, என் அப்பாவை வந்து அநியாயத்துக்கு வந்து மேலே அனுப்பிச்சிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் வந்து விவேக் தான், அவர் தான் இவ்வளவும் பண்ணது, தயவுசெய்து என்னோடய வாக்குமூலத்தையாவது எடுத்துக்கோங்க, உங்களுக்கு உயிரோடு இருக்கவங்க வாக்குமூலம் வந்து தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தோணுது, சரி அதுவும் பிரச்சனை இல்லை, அவருக்கு எதிராக ஆப்போசிட்டாக என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குது, நான் ஆல்ரெடி அவரை மீட் பண்ணும்போது எல்லாமே வந்து என் அப்பா கிட்ட சொல்லி நான் வந்து எல்லாமே வந்து அவங்கள மீட் பண்ண எல்லா வீடியோஸ்லையுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதே மாதிரி அவர் கொடுத்ததுக்கான அவர் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தவறான பொருள் கொடுத்ததுக்கான ஆதாரம், அதே மாதிரி நாங்கள் இவங்களுக்கு கொடுத்ததுக்கான ஆதாரம் எல்லாமே இந்த ஃபைலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு என் அப்பாவும் அந்த விவேக் சொன்ன பேச்சை கேட்டுட்டு இவ்வளவும் பண்ணிட்டாரு, ஆனால் கடைசியில் வந்து அந்த விவேக் என்னையே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே வந்து சரிம்மா உனக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும், அந்த விவேக் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து விவேக் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஜட்ஜ் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நிரபராதி நம்ம வந்து ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து விடுதலை பண்ணுறாங்க. அடுத்து இந்த கேஸை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து துரிதமாக செயல்பட்டு எல்லாமே வந்து அழகாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அபி, அவங்கள பாராட்டுறாங்க. அடுத்து வந்து ராகவ் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு தேவையான நியாயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும், அவங்க அப்பா வந்து நியாயமும் அதே மாதிரி விவேக்கை வந்து அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து எல்லாமே வாங்குங்க, அவரை தீர விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து சொல்லிடுறாங்க. அதனால் வந்து நம்ம ராகவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்கிறாங்க, அப்படியே கையெடுத்து கும்பிட்றாங்க, தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு. அதாங்க உங்களுக்கு சாரி சொல்லணும், எவ்வளவோ நீங்கள் சொன்னீங்க, அதை நான் கேட்காம வந்து என் அப்பாவை வந்து இந்த மாதிரி அவர் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டேங்க, தயவுசெய்து எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, என் அப்பாவே இப்படி பண்ணிட்டான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக அழறாங்க. என்னையும் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக உனக்கு நியாயம் கிடைக்கும், உனக்கு தேவையான உதவி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை லக்ஷ்மி அம்மா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க அழறாங்க, நீ கவலைப்படாதம்மான்றாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ராகு வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பலாம் சார் அப்படின்றாங்க. இங்கே ராகு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டுருக்காரு. அப்போ வந்து ராகு வந்து அப்படியே பார்க்குறா, அப்படி நிம்மதி அடைகிறாங்க. உடனே வந்து ஓடி வராங்க ராகுவை பார்க்குறதுக்கு. இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா செமையாக டென்ஷனாக இதெல்லாம் பார்த்து சுந்தரியும் வந்து முரளியால் தாங்கிக்க முடியல, என்னத்தை இப்படி ஆயிடுச்சு, அதாண்ட எனக்கும் ஒன்றும் புரியல, இப்படி ஆயிடுச்சு, லாஸ்ட் மீட்டில் வந்து இவன் வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டா, அபி கூட நிரூபிக்க முடியல, இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்துட்டா, இப்போ பாரு ராகவ் மறுபடியும் வீட்டுக்கு வர போகிறான், எல்லாத்துக்கும் காரணம் இந்த அபி தான் இவ்வளோ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கா, இவெல்லாம் பொண்ணே கிடையாது, பேசாமல் இவள் போலீஸ்க்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட புத்திசாலி பொண்ணு தான் எனக்கு வேணும் தான் இவ்வளோ நாளும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இவன் வார்த்தை அப்படின்றாங்க. இது